Hi, I am Shaja. Welcome to Chain Gain Academy. நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்னோம் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் சிவிலுக்கும் டிஎன்பிசி ஏஏ சிவிலுக்கு வந்து ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் வந்து போட போகிறோம். டெய்லி ஒரு கிளாஸஸ் இருக்கும். அது இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்லேயும் சரி டிஎன்பிசி ஏஏலையும் சரி அதிகமான மார்க் வந்து வரக்கூடிய இது வந்து டாபிக் பார்த்தா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்லேயே நம்ம வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிச்சிருக்கோம். பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாயில் மெக்கானிக்ஸ். நீங்கள் வந்து காலேஜில் பிஏ சப்ஜெக்டாக வந்து படிச்சிருப்பீங்க. சாயில் மெக்கானிக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்களா? சாயில் மெக்கானிக்ஸும் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், அதாவது சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த டைப்ஸ் என்ன, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வந்து ஒரு 18 குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபீல்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சாயில், கிளே சாயில் எப்படி இருக்கும், ஸ்லிட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சாயிலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அப்புறம் சைஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்க்குறது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சாயில். நெக்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் டயக்ராம். ஒரு சாயில் இருந்துச்சுன்னா அந்த 3 ஃபேஸ் டயக்ராம், அதாவது சாயில், வாட்டர், ஏர், இந்த 3த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் அதை வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெர்மியபிலிட்டி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாயிலோட பெர்மியபிலிட்டி கேரக்டரிஸ்டிக், எப்படி வந்து சாயில் வாட்டர் வந்து சாயிலில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சாயில் வந்து அது வரக்கூட லோடு அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கன்சாலிடேஷன், shear strength parameters of soil, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சிபிஆர் கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து டிஆர்பியும் கலந்துருக்கும். நான் வந்து மொத்தமாக சிலபஸ் வந்து கவர் பண்ணுறேன். டிஆர்பி டிஎன்பிசிக்கு ஃபுல்லாக 2த்துக்கும் தான் கவர் பண்ணுறேன். அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா இந்த சிபிஆர் டெஸ்ட்லேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சீப்பேஜ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் சாயிலோட சீப்பேஜ் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல், ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சாயில் வந்து ஸ்டெபிலைசேஷன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் காம்பேக்ஷன் ஆஃப் சாயில், ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஆஃப் ஸ்லோப்பு. மோஸ்ட்டாக அந்த ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஆஃப் ஸ்லோப்பில் வந்து அவ்வளோவா இது கேட்க மாட்டாங்க. ஃபார்முலா மட்டும், அது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கும். அது மட்டும் தான் இந்த ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஆஃப் த ஸ்லோப்பில் வந்து கேட்பாங்க. இந்த சிலபஸ் தான் வந்து நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பார்ட் 1 எடுத்துக்கலாம். பார்ட் 1 சாயில் மெக்கானிக்ஸ். இப்படி வந்து ஹேண்ட் ரிட்டனாக நான் எழுதுனா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதின நோட்ஸை வந்து பிடிஎஃபாக பண்ணி அதுலேருந்து வந்து நான் இது பண்ண போகிறேன். இப்படி எழுதுனா உங்களுக்கு ஒரு லெட்டர் நான் எழுதுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு அது புரிஞ்சிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிளாஸில் நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதின நோட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி அதை பார்த்து நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆரிஜின் ஆஃப் சாயில் ஃபஸ்ட்டு வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணேன்னா காரல் தெர்சாகி தான் வந்து சாயிலை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு.
அதாவது சாயில் 1925 சொல்லியிருக்காங்க. இது ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா டெர்சாகி தான் வந்து ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸை. ஒரு சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாருன்னா அவர் ராக்கும் ஒரு ஆர்கானிக் மேட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து அது டீகம்போஷன் ஆகி ஒரு சாயில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அதாவது ஒரு ராக் வந்து இருக்கிற ராக்கை வந்து டீகம்போசிஷன், அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அந்த மாதிரி ஆர்கானிக் மேட்ரு வந்து அதை டீகம்போஸ் பண்ணி தான் சின்ன சின்னதாக சாயிலாக வந்து மாற்றுது. இந்த சாயில் இதில் பார்த்தீங்கன்னா சாயில் இருக்குது. ஒரு சாயிலை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து சாயில் இருக்கும், ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸில் என்னென்ன இருக்குன்னா ஏர் அண்ட் வாட்டர் இல்லை ரெண்டுமே வந்து இருக்கும். அதாவது ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் இருந்துச்சுன்னா அதில் வந்து வாட்டர் மட்டும் இருக்கும். அதே வந்து ட்ரை சாயிலில் ஏர் கண்டென்ட் மட்டும் இருக்கும், இல்லை ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ராக் இருக்குது, ஃபிசிக்கல் வெதரிங் ஒரு ராக் இருந்துக்குன்னா அதோட டெம்பரேச்சர் இல்லை ப்ரெஷர் மூலயமா இல்லை ரெயின்ஃபாலு அந்த மாதிரி மழை பெய்யும் போது அதோட துகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் இந்த ஃபேக்டர்ஸு. இல்லைனா ஒரு எரோஷன் ஆஃப் வாட்டர் மூலயமா எரோடாய் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் வெதரிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன், அங்கே வந்து ஆசிட் அட்டாக், கெமிக்கல் அட்டாக் அந்த மாதிரி அட்டாக் வந்து நடக்கும் போது அப்போ வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து கெமிக்கல் வெதரிங் வந்து சொல்லுவாங்க. சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் இந்த ரெண்டு மூலயமா வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, ஃபிசிக்கல் வெதரிங் எரோஷன் ஆஃப் ராக் பை விண்ட், ஏர், கிளேஷியர். இல்லை பிளான்ட் அதில் வரனா அந்த பிளான்ட் ரூட் வந்து பெனட்ரேஷன் பண்ணுறது, ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் சைக்கிள் இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஃபிசிக்கல் வெதரிங் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது கெமிக்கல் வெதரிங் இல்லை ஆல்கலைன் ப்ளஸ் ஆசிட் இது ரெண்டுமே சேர்ந்து அதை வந்து அட்டாக் பண்ண போது அது வந்து கெமிக்கல் வெதரிங் சொல்லுவாங்க. கெமிக்கல் வெதரிங் வந்து இது மூலயமா வந்து நடக்கும். பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன், கெமிக்கல் வெதரிங் நடக்கிறதுனால என்னென்ன ஆகுனா ஹைட்ரேஷன், ஆக்சிடேஷன், லீச்சிங் வந்து அந்த ராக்கில் நடந்து வந்து சாயிலாக வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அதில் வந்து இந்த ரெண்டு வெதரிங் மூலயமா வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகுமா, அந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் வெதரிங்கில் வந்து ஃபார்ம் ஆகிற சாயில் வந்து கோரஸ் கிரைண்டு சாயில், அது வந்து கோர்ஸ் கிரைண்டாக சாயிலாக தான் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கலுக்கும் வந்து கான்டாக்டே இருக்காது, சிங்கிள் பார்ட்டிக்கலாக இருக்கும், சிங்கிள் கிரேடட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரவுண்டட், சப் ரவுண்டட், அதாவது ரவுண்டு ஷேப்பில் அந்த ஆங்குலர் ஷேப்பு இல்லை சப் ஆங்குலர் ஷேப்பில் வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே கெமிக்கல் வெதரிங் ஃபார்ம் ஆகுறது வந்து 2 μ இல்லை லெஸ் தென் 2 μ சைஸ், அதாவது கிளே, ஸ்லிட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது வந்து கெமிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகும். சின்ன கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து வாட்டர் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். இந்த கெமிக்கல் வெதரிங்கில் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும் வாட்டர் கெமிக்கல் வெதரிங் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீடைன்டிவிட்டி வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் மினரல்ஸ் வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சாயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெசிடுவல் சாயில்னால் என்னென்னா அந்த சாயில் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கேயே இருக்குது, அந்த லொக்கேஷன்லேயே வந்து இருக்கும். இப்போ இங்கே ஒரு மவுண்டன் இருக்குன்னா இந்த சாயில் ஃபார்ம் ஆகுனா இதே பிளேஸில் இதாகிறது தான் ரெசிடுவல் சாயில். அதே பிளேஸில் வந்து எங்கே வந்து ஃபார்ம் ஆகுதோ அங்கேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பென்டோனைட், கிளே. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில்னால் இந்த சாயில் வந்து எதாவது ரிவர் மூலயமா இல்லை எது மூலயமா, அது ஏர் மூலயமா இல்லை வேறு எது மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில்னு சொல்லுவாங்க.
இந்த ரெசிடுவல் சாயில் வந்து ரொம்ப இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மழைலேருந்து அப்படியே ஒரு வெதரிங் மூலயமா வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிறதுனால அது ராக் என்ன இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதே இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ரெசிடுவல் சாயில் இருக்கும். அதே விண்டு மூலயமா இல்லை ஏர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிற சாயிலுக்கு வந்து அவ்வளோவா ராக்கோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்காது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் 2 டைப்ஸ் ஆஃப் சாயில், ரெசிடுவல் சாயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில். இந்த டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயிலை வந்து நிறைய வெரைட்டிஸாக பிரிக்கலாம். அது டிரான்ஸ்போர்ட்டேட்டட் ஏஜென்சியை பொறுத்து வந்து நிறையா வந்து டிரான்ஸ்போர்ட்டேட்டிங் ஏஜென்சி மூலயமா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்லேருந்து ரிவர் வாட்டர் மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. இங்கேருந்து ஒரு ரிவர் வாட்டர் மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகிற சாயில் வந்து அலுவியல் சாயில். லக்ஸ்ட்ரியன் சாயில். இந்த சாயில் பார்த்திங்கன்னா ஸ்டில் லேக் இருந்துச்சுன்னா அந்த லேக்கோட ஓரத்தில் போய் இங்கே செட்டில் ஆகிருக்கும். அந்த சாயிலுக்கு பேர் தான் லக்ஸ்ட்ரியன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரைன் சாயில்னால் சீ மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. இங்கே இருக்க சாயில் வந்து சீ மூலயமா வேறு இடத்துக்கு போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி செட்டில் ஆகுறது பேர் வந்து மெரைன் சாயில். எலுவியல் சாயில்னால் விண்டு ஏர் மூலயமா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது எலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி போரஸ் நேச்சராக இருக்கும். இந்த சாயில் ரொம்ப போரஸ் நேச்சராக இருக்கும். ஃபியபிள்னால் அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே அது மண்ணாக போகிற மாதிரி அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஃபியபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லூசஸ் அண்ட் டன்ஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து கொலாப்சபிள் சாயில். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா லூசஸ் தான் ரொம்ப கொலாப்சபிளாக இருக்கும் டுன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டுன்ஸ் வந்து ஃபைன் சாயிலாக இருக்கும், லூசஸ் வந்து கோரஸ் சாயிலாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளேஷியர் சாயில் வந்து எது மூலயமா டிரான்ஸ்ஃபர் ஆனால் கிளேஷியர் இல்லை மெல்ட்டிங் ஐஸ் மூலயமா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கிளேஷியர் சாயில் சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அப்புறம் கிளேஷியர் சாயில் எப்படி வருது, எலுவியல் சாயில்லாம் எது மூலயமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. கிளேஷியர் சாயிலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிரிஃப்ட்டு, டில்ட்டு, அவுட் வாஷ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஐஸும் சாயிலும் கலந்தது தான் வந்து அவுட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கொலுவியல் சாயில் வந்து கிராவிட்டி மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுறது வந்து கொலுவியல் சாயில். அதாவது இங்கே சாயில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு கிராவிட்டி மூலமா அப்படியே கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து கொலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளொசுவியல் சாயில்னால் வெஜிடபிள் மேட்டர், சாயில் ப்ளஸ் கவுடங்கு இது ரெண்டுமே கலந்து ஃபார்ம் ஆகிற, அதாவது சாயில் அப்புறம் கவுடங் இது ரெண்டுமே ஆர்கானிக் மேட்டர்னால டீகம்போஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற சாயில் வந்து கொலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. சாயிலும் கவுடங்கு இதுவும் கேட்டிருக்காங்க. சாயில் ப்ளஸ் கவுடங்கு அதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர், ஒரு வெஜிடபிள் மேட்டராக சாயில் வந்து டீகம்போஸ் ஆகி வேறு ஒரு கேரக்டரிஸ்டிக்காக மாறும். அந்த சாயிலுக்கு பேர் வந்து க்ளொசுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து மெயினாக இம்பார்ட்டண்டான கொஞ்சம் சாயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்டோனைட் கிளே பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென் 2 μ சைஸில் இருக்கும் இந்த கிளே பார்ட்டிக்கல். இதில் வந்து மோனோலிடைட் கிளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மோனோமோலைட் கிளே இருந்தாலே அந்த சாயில் எப்படி இருக்குன்னா ஸ்வெல்லிங் அண்ட் சிங்கேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும் அந்த சாயிலுக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா வல்கானிக் கிளே மூலமா இப்போ வல்கனோலேருந்து ஃபார்ம் ஆகி அந்த கிளே ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே ஃபார்ம் ஆகுறது வந்து பென்டோனைட் கிளேன்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் ஆஃப் மட்டு இப்போ சாயில் இதாக இருக்குன்னா ஒரு சாயில் இப்போ ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம், அந்த சாயில் வந்து வெடிப்பு சாயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பென்டோனைட் கிளே போட்டால் அந்த சாயிலை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த பென்டோனைட் கிளே. இதில் என்ன கேட்பாங்கன்னா பென்டோனைட் கிளே வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா வந்து மோனோமோலைட் கிளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஸ்வெல்லிங் அண்ட் சிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதான் வந்து மெயினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் காட்டன் சாயில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்வெல்லிங் அண்ட் சிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மோராக இருக்கும்.
மோனோக்ளினைட் கிளே வந்து மினரல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து பியரிங் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதோட பியரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து அன்ஃபிட்டு. இதோட பேரண்ட் ராக் யார் பார்த்தீங்கன்னா பசால்ட்டு ட்ராப் தான் இதோட பேரண்ட் ராக்கு. நெக்ஸ்ட்டு வந்து க்ளூம் சாயில். க்ளூம் சாயில் வந்து நிறையா தாட்டி கேட்டிருக்காங்க. க்ளூம் சாயில் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா சாண்டு, சிட்டு ப்ளஸ் கிளே இதை 3 வந்து கலந்தது தான் க்ளூம் சாயில். இந்த க்ளூம் சாயில் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். சாண்டு வந்து 33% இருக்கும், ஸ்லிட்டு 33%, ஸ்லிட்டு வந்து 33% இருக்கும், கிளே வந்து 33% இருக்கும். இதை 3மே வந்து ஒரு ப்ரொப்போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகுதான் வந்து க்ளூம் சாயில். இது வந்து கார்டன் சாயில் சொல்லுவாங்க. அதாவது செடி அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க சாயில் வந்து க்ளூம் சாயில். இது வந்து நாட் மோர் தென் ஒரு 50% மேலே வந்து ப்ரொப்போர்ஷன் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அன்டொனேட்டட் கிளே. அன்டொனேட்டட் கிளே வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கிளே வந்து ஹார்ட் ஆகும்போது, ஹீட்டு ப்ரெஷரால் ஹார்ட் ஆகும்போது அன்டொனேட்டட் கிளே வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு லித்திஃபிகேஷன். லித்திஃபிகேஷனை என்ன சொல்லுவாங்கன்னா அன்கன்சாலிடேட்டட் கிளே வந்து ஒரு ஹார்ட் ராக் மாஸாக கன்வெர்ட் ஆகும்போது லித்திஃபிகேஷன் சொல்லுவாங்க. லித்திஃபிகேஷன் என்னென்னா அங்கே வந்து காம்பேக்ஷன் செடிமெண்டேஷன் ரெண்டுமே வந்து நடக்கும். அதான் வந்து லித்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சாயில். ஆர்கானிக் சாயில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டீகம்போஷன் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வெஜிடபிள் மேட்டர். பாக்டீரியாவும் ஒரு சாயிலில் வந்து பாக்டீரியாவும் ப்ளஸ் வெஜிடபிள் மேட்டரும் வந்து டீகம்போஸ் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற சாயில் வந்து ஆர்கானிக் சாயில். ஆர்கானிக் சாயில் பார்த்திங்கன்னா இது வந்து அடோர்னா என்ன ஸ்மெல் வரும், இதில் ஒரு புஞ்சன் ஸ்மெல் அந்த மாதிரி ஸ்மெல் வந்து இதில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மக்கு, பீட்டு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். மக்னா என்னென்னா ஆர்கானிக் சாயிலும் இருக்கும், இன்ஆர்கானிக் சாயில் வந்து ரெண்டுமே இருக்கும் மக்கில் வந்து. இதில் ஆர்கானிக் சாயில்னா க்ளூமஸ் சாயில், இன்ஆர்கானிக்லாம் கிளே. பிட்டுனா ஃபுல்லி ஆர்கானிக் சாயில், அதாவது ஃபுல்லி டீகம்போஸ்டான ஆர்கானிக் சாயில் வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமஸ்னால் என்னென்னா இதில் வந்து ஹைலி கம்ப்ரெசபிள் சாயில், ஃபைப்ரஸாக இருக்கும், ஹைலி கம்ப்ரெசபிள் சாயில் வந்து ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கு, பிட்டு, ஹியூமஸ். மக்கில் பார்த்தா ஆர்கானிக் சாயில் இன்ஆர்கானிக் சாயில் கலந்துருக்கும், பிட்டில் பார்த்தா ஃபுல்லி ஆர்கானிக் சாயில் இருக்கும், ஹியூமஸில் வந்து ஃபைப்ரஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் சாயில் வந்து இருக்கும். ஹியூமஸ் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பார்ஷியலி ஆர்கானிக் சாயில். டாப் லேயர் மட்டும் பார்ஷியலி ஆர்கானிக் சாயில் இருக்கும், பாட்டம்லாம் வந்து இன்ஆர்கானிக் சாயில் வந்து இருக்கும். இதான் வந்து ஹியூமஸ். இது கேட்பாங்க கன்ஃபார்மாக. இந்த ஆர்கானிக் சாயிலோட இது ஃபுல்லாக வந்து கேட்பாங்க கொஷின்ஸில். நெக்ஸ்ட்டு ஒரு சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெதரிங் மூலம். சாயில் ஃபார்ம் ஆகிறது வெதரிங் தான் வந்து இது ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் 2 வெதரிங் இருக்குது. இந்த வெதரிங் என்னென்ன இது ப்ராசஸில் நடக்கும்னா ஃபஸ்ட்டு வெதரிங் நடக்கும் ஒரு ராக்கில். இல்லை ஃபஸ்ட்டு சாயில் வந்து எதில் ஃபார்ம் ஆகுதுன்னா ராக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ராக் வந்து வெதரிங் நடக்கும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த சாயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த சாயில் என்ன ஆகும், டீகம்போசிஷன். ஒரு இடத்துல போய் வந்து டீகம்போசிஷன் ஆகும். அப்புறம் அதே இடத்துல திரும்ப வந்து அப்ஹீவிங்னா அப்படியே சேர்ந்து அப்ஹீவிங் ஆகும். ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது விண்டு இல்லை ஏரு இல்லை கெமிக்கல் அட்டாக் ஏதாவது நடந்து சின்னதாக உடையும் அந்த சாயில். ஃபஸ்ட்டு உடஞ்சி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ரெசிடுவல் சாயில்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி மூலயமா அந்த இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து டெப்போசிஷன் ஆகும் அந்த சாயில். அந்த டெப்போசிஷன் ஆகுமா அந்த சாயில் டெப்போசிஷன் ஆகி வர சாயில் எல்லாத்தையும் இங்கேருந்து வந்து இங்கே டெப்போசிஷன். அப்ஹீவிங்னா அப்படியே இப்படி ஃபுல்லாக சேர்றது தான் அப்ஹீவிங். அங்கே ஒரு சாயில் வந்து ஃபார்ம் ஆகும்.
லேயராக ஃபுல்லாக ஒரு மலை மாதிரி அப்படியே குவிஞ்சி கிடக்கும் சாயில் வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகிறது பேர் தான் வந்து அப்ஹீவிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நெக்ஸ்ட்டு செஷனை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.